ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 699 தரமான நம்பரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 699 கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏஎஸ்சி 25 அதை எடுத்து இங்கே பிசியில் 25 அடிக்கும்போது இங்கே ஏஎஸ்சி 99 எடுத்து பிசியில் 99 வரணும். அப்படி 99 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 699 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே ஏஎஸ்சி 69 பிசி 69 ஒரு ஏபி 69 வரணும். இங்கே 2 6க்கு ஒரு 9 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே 2 9க்கு ஒரு 6 அடிக்கணும். அப்போ 699 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 699 கொஞ்சம் லேட்டாக வந்து அடிச்சிட்டான். நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அதிகமாக வைக்கிறோமோ, அந்த நம்பர்லாம் அடிச்சிடறோம். ஆனால் கொஞ்சம் தள்ளி அடிச்சிடுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. நம்ம அன்னன்னைக்கு என்ன கெஸ்ஸிங் வருதோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்லாம் விட்டுட்டாச்சு. பிசி 20 ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பர் பிசி 20. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி 20 இங்கே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 20 சொல்லி அடிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டதுக்கப்புறம் வந்து அடிச்சிடுறோம். இங்கே ஏசி 99 ஒரு ஏபி 99 2க்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 99 வரும் எதிர்பார்த்தேன். அன்றைக்கி வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிச்சிருக்கான் பிசி 99. அது இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் தான். இன்றைக்கும் கெஸ்ஸிங்கில் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு ஒரு பேட்டர்னாக ஃபோக்கஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணியாச்சு. நல்ல பேட்டர்ன். இது எப்படி அடிச்சிருக்கான் இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகேவா? இன்றைக்கி 699 எப்படி அடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் தான். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான். இங்கே ஏசி பாருங்கள் 68 ஏசி 68 ஓகேவா? ஏசி மட்டும் பாருங்கள் 68. இங்கே ஏசி பாருங்கள் 60 ஓகேவா? சி போர்டு மட்டும் பாருங்கள் 8 0 ஓகேவா? சி போர்டு 8 சி போர்டு வந்து 0 ஓகேவா? ஏ போர்டு காமன் ஓகேவா? 6 காமன். சி போர்டு மட்டும் பாருங்கள் 8 சி போர்டு 0. அப்போது என்ன குறையும்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 குறையும் ஓகேவா? அப்போது ஏசி வந்து 68 ஏசி 60. அப்போ கேப்பில் ஒரே நம்பர் குறையும். ஏசி 69 கரெக்டாக ஏசி வந்து 69 அடிச்சிட்டான். அப்போ ஏசி 69 எடுத்திருந்தா நம்ம வந்து பிசி 99 கரெக்டாக போயிருக்கலாம். எப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள். ஏசி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 23. இந்த 23க்கு ஒரு நம்பர் மட்டும் ப்ளஸ் பண்ணி 24 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா? 23க்கு ஒரு நம்பர் மட்டும் ப்ளஸ் பண்ணி 24 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 98 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் ப்ளஸ் பண்ணி இங்கே 99 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா? 2 பேட்டர்ன் கரெக்டாக 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான். 23க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 24, 98க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 99, இங்கே 87 அடிச்சிருக்கான். ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 88 ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 3வது பேட்டர்ன். 88 அது எப்படி திருப்பி அடித்தாலும் பார்த்து 88 தான் வரும். ஒரு வேளை 88ன்னு வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 388 சொல்லி ஒரு நம்பரு, அதுவும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பரு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் அது டெய்லி ஒரு பீஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்போனா அடிக்கலாம் ஓகேவா? நம்ம விட்டதுக்கப்புறம் அதை அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 388 நம்ம அதிகமாக கொடுத்த நம்பரில் அதுவும் ஒரு நம்பரு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கூட வரலாம் ஓகேவா? 388 ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எப்படி அடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஐடியா வந்திருக்கு உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 69 ஏபி 69 இது எப்படி அடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் நாளைக்கு இதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அது எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அது டீப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டெமோ ஒன்று சொல்கிறேன். இங்கே பிசி பாருங்கள் 84 பிசி வந்து 84 ஓகேவா? 84 இங்கே பிசி வந்து 74 ஓகேவா? என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். 8 இங்கே 7 ஓகேவா? சி போர்டு வந்து காமனாக வந்து பார்த்தா 4 ஓகேவா? 84க்கு 74 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா? இந்த 8 பி போர்டு 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா? இங்கே பிசி ஒரு 30 ஓகேவா? இப்போ இங்கே பி போர்டு 7 ஓகே 7க்கு பவர் பார்த்தா 2 ஓகேவா? 84க்கு இங்கே 74 அடிக்கும்போது அப்போ இங்கே 30க்கு அங்கே நமக்கு என்னென்னா 20 சொல்லி அடிக்கணும். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லி அடிக்கணும். ஆனால் 20 என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து 20 சொல்லி அடிச்சிட்டான். நம்ம என்ன பிசி 20 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருந்து 20 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா? அதே சேம் ரூட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அடிச்சிருக்கான் அதே சேம் பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறான்னு இங்கே ஏசி பாருங்கள் 90 ஓகேவா? ஏசி ஒரு 90க்கு என்னென்னா ஏ போர்டு அப்படியே காமன் சி போர்டு மட்டும் பவர் பண்ணுங்கள். 90க்கு இங்கே 95 ஓகேவா? 90க்கு அவன் 95 அடிச்சிட்டான். சி போர்டு மட்டும் பவர் பண்ணிட்டான் ஓகேவா? 90க்கு 95 ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் 54 ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 54 ஏசி வந்து 54 ஓகே நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறான்னு பாருங்கள் 90 ஓகேவா? 90க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 54 90க்கு ஃபுல் பவர் 45 45 இங்கே 54 சொல்லி அடிச்சிட்டான். அப்போ இங்கே 95க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா
40 அப்போ அந்த 40 திருப்பி இங்கே 04 சொல்லி இங்கே வரணும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 90 ஓகேவா? 90க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 45, இங்கே 45 திருப்பி இங்கே 54 சொல்லி அடிச்சிட்டா, இங்கே 95க்கு ஃபுல் பவர் வந்து 40, அந்த 40 திருப்பி இங்கே 04 சொல்லி இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 04 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த பிசி 20 வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அடிச்சிட்டான். இந்த 04 வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறான்னு பாருங்க. இப்போ இந்த நம்பர் 825 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். ஒரு நம்பருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லிங்க் பண்ணி அடிச்சிட்டு வரான். இது நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? 167 இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இங்கே பிசி பாருங்கள் 12. ஓகேவா? பிசி வந்து 12. இந்த 12க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 67. ஓகேவா? 12க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 67 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 14. 14க்கு ஃபுல் பவர் வந்து 69. ஓகேவா? ஏபி 69 இந்த ரூட்டை தான் அடிச்சிருந்தான். ஓகேவா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லீடு கொடுத்து அடிச்சிட்டு வரான். ஓகேவா? இதை எந்த அளவுக்கு டீப்பாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும். நம்ம எப்பவுமே டீப்பாக பார்க்குறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஓகேவா? புரிஞ்சுதுன்னா ஒரே ஒரு லைக் ஒன்று போடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த பேட்டர்ன் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புரியாமல் நான் வீடியோ போட்டு ஒரு யூஸும் இல்லை. ஓகேவா? அதனால் புரிஞ்சுதுன்னா ஒரே ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஓகேவா? என்னென்னா இப்போ டீப்பாக பார்த்துட்டிங்களே. இப்போது இங்கே என்ன வரப்போ இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? இப்போது இங்கே 825 எப்படி அடித்தான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 825 எப்படி அடித்தானாக்கா, இங்கே ஏபி 25, ஏசி 25. ஓகேவா? ஏபி 25, ஏசி 25, அதுக்கு ஒரு பிசி வந்து 25 சொல்லி முடிச்சிட்டான். ஏபி, ஏசி, பிசி சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசி வந்து 62. ஓகேவா? ஏசி 62, பிசி ஒரு 82. 62, 82 அப்போ கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் குறையும். ஏபி வந்து 72 குறையும். அந்த 72 தான் நாளைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி 72 நாளைக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் ஜாயினில் ஏபி 72 கொடுத்தேன். ஏன்னா சில நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அடிச்சிருவோம். ஏன்னா இங்கே ஏசி 72, பிசி 72, அதுக்கு ஒரு ஏபி 72 குறையும். அந்த ஏபி 72 தான் இங்கே வரும் எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்கே ஏசி 69, பிசி 69. ஓகேவா? அந்த பிசி 69 ஒரு ஏபி 69 குறையும். அந்த ஏபி 69 இங்கே முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 72, பிசி 72, ஒரு ஏபி 72 குறையும். அது கரெக்டாக இங்கே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இங்கே எப்படி கண்டினியூவாக அடித்தானோ அதே மாதிரி பார்த்தா இங்கே கண்டினியூவாக கீழே அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஏபி 72 நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. சரியான பேட்டர்ன் ஒரு நம்பரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சுட்டு வந்தால் அதுக்கு டெமோவும் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தான் தெரியல எனக்கு. டீப்பாக பார்த்துக்கோங்க. திருப்பி நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஏன்னா நல்ல பேட்டர்ன் இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் என்றைக்கு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 84 அதுக்கு ஒரு 74 சொல்லி முடித்தான். ஓகேவா? 84க்கு 74, இங்கே 30க்கு இங்கே 20. ஓகேவா? 20 இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 20 வந்து கீழே வந்து அடிச்சுட்டான். ஓகேவா? அதே தான் இங்கே 90. ஓகேவா? ஏசி 90. 90க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 95. ஓகேவா? 90க்கு ஒரு 95 அடிக்கும்போது இங்கே 54க்கு ஒரு 04 வரணும். ஆனால் 04 மேலே அடிச்சிட்டான். ஓகேவா? 04 மேலே அடிச்சிட்டான். இங்கே பிசி வந்து 12க்கு ஃபுல் பவர் வந்து 67 அடித்தான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12. ஓகேவா? 12க்கு ஃபுல் பவர் வந்து இங்கே 67 சொல்லி ரெண்டுமே பவரில் அடித்தான். ஓகேவா? பிசிக்கு பிசி வந்து பவர். ஓகேவா? இங்கே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏபி 14, 14க்கு 69, ஏபிக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா பவர் சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து கீழேருந்து மேலே போனான். ஓகேவா? இங்கே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏபி 25, ஏசி 25, அதுக்கு ஒரு பிசி வந்து 25 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 62, பிசி 82, ஒரு ஏபி வந்து 72 வர வாய்ப்பு இருக்கிறதுனால நான் ஏபி 72 நான் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி. ஓகேவா? நாளைக்கு ஏபி 72 வர வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி நான் ஜாயினில் கொடுத்துருந்தேன். ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து நாளைக்கு ஏபி 72 கொடுக்குறேன். ஓகேவா? என்னடா கொடுத்த நம்பரே கொடுக்குறேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் ஒரு நாள் தள்ளி அடிச்சிடறேன். இப்போ எக்ஸாம்பிள் கூட பார்த்திங்கன்னா இங்கே ஏசி 52, 52ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 51. கரெக்டாக 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 51 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 50. ஓகேவா? 50ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 49. இங்கே ஏபி 49 தான் கொடுத்துருந்தேன் கரெக்டாக 3 நாள் விட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபி 49 ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 49 சொல்லி ஒரு நாள் தள்ளி அடித்தான். அதுவும் பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போது 72 அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வர்றது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 72 ஏன்னா
இங்கே 72 அடிச்சிருந்தா அப்படியே கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27 அடிச்சிருந்தா திருப்பி நமக்கு இங்கே ஒரு 72 வரது வாய்ப்பு இருக்கிறதுனால 72 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி 72 வர மாதிரி இருந்தால் இன்றைக்கி கொடுத்த நம்பரே ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னென்னா 721 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த 21 இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 29 ஒத்த நம்பரு, பிசி 25 ஒத்த நம்பரு, பிசி 27 ஒத்த நம்பர் ஓகேவா. இன்னும் அடிக்க வேண்டிய ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 21 ஒரு 23 மட்டும்தான் இருக்குது ஓகேவா. 21 ஒரு 23 மட்டும்தான் இருக்குது. அந்த 21 நாளைக்கு வரது வாய்ப்பு நேரம் இருக்குது ஓகேவா. 23 சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. 21 கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுது ஓகேவா, எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 21 ஏன்னா இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. 59 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 59 அடிச்சுட்டு அதுக்கு 59க்கு 60 விட்டு இங்கே 61 சொல்லி அடிச்சிட்டான். அது அப்படி பார்க்கலாம், இப்படி கூட பாருங்கள். 59 ஓகேவா. 59க்கு அவன் என்ன பண்ணால் 60 விட்டு 61 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே 69 70 விட்டு 71 ஏசி 71 வரலாம் ஓகேவா. இதை இந்த ரீசனுக்காக பார்க்கலாம். நீங்கள் 59 60 விட்டுட்டு 61 சொல்லி அடிச்சிட்டா. இங்கே 69 70 விட்டு 71 சொல்லி அடிக்கலாம். 71 வரும்போது நீங்கள் 721 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏபி 72 ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏபி 72 ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குது. முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 41 செட் பண்ணி வச்சுருக்கேன், போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பராக ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 72 ஓகேவா. 72 வந்தால் 721. உங்களுக்கு சிபோர்டு வேறு ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 388 ஒரு நம்பர், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நாளைக்கு கூட வரலாம். ஏன்னா 23க்கு ஒரு 24, 98க்கு ஒரு 99, 87க்கு ஒரு 88 அப்படி வர மாதிரி இருந்தால் நீங்கள் 388 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, பாப் நெக்ஸ்ட் வீடியோ.